ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் காபூர் அலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப காமனா எல்லாருக்குமே அடிக்கடி வர்ற ஒரு டேண்ட்ரஃப் சொல்லுவாங்க இல்லையா, சண்டு சொந்து வங்கு இந்த மாதிரி சில இது வந்து ரெண்டு டைப்பா இருக்குங்க. இது எதனால வருதுன்னா, செபேசியஸ் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு ஸ்கின்ல இருக்கும். அந்த கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டி அது வந்து அதிகமா வேலை செய்யறதுனால தேர் வில் பி எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் த செபேசியஸ் கிளாண்டு. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்மோன்ல கூட சில நேரம் இதாகும். அதனால வந்து அந்த அடல்ட் டு அடலசன்ட் சேஞ்சில் பியூபர்ட்டி டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த பருவம்லாம் வருதுல்ல, அதே மாதிரி இது ஒரு வேரியன்ட். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்குதுங்க. ட்ரை, அடுத்து ஆயிலி. ட்ரைனா நம்ம அப்படி இப்படி தலையை அப்படி சொஞ்சாலே செது செதுதா உதிரும் பாருங்க, ஒரு சில்வர் ஸ்கேலி மாதிரி சின்ன சின்னதா ரொம்ப இதா இது பண்ணும், நைஸா இருக்கும், ஃபைனா இருக்கும். அந்த மாதிரி உதிர்றது வந்து ட்ரை டைப். ஆயிலி டைப் வந்து அந்த ஃபிளேக்கியா இருக்கும், அதாவது திக்கா ஒரு பக்கு மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்கங்க தலையில வந்து ஒரு இது மாதிரி நல்லா ஆயிலியா ஒரு திக்கா பக்கு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் தலையோட. பிச்சை சிலருக்கு வந்து அப்படி வந்துடும், சிலருக்கு வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஆயிலி ஸ்கின். அது வந்து மெயினா வந்து என்ன இது பண்ணணும், இச்சிங், ஒரு ஸ்கேலி எரித்திமேட்டஸ் லீஷன்ஸ் வரும். அப்புறம் ரொம்ப அந்த இச்சிங்கா இருக்குங்க, அதுதான் மெயினா. சிலருக்கு வந்து லாஸ் ஆஃப் ஹேர் கூட இருக்கும், அசோசியேட்டட் லாஸ் ஆஃப் ஹேரும் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் தான், 100ல் 10 பேருக்கு இருக்கும். இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம ரொம்பலாம் வந்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இது வந்து அதிகப்படுத்தும். அது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கியூர் பண்ணலாம். எப்படின்னா, இந்த வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, வடிச்ச கஞ்சியை தலையில நல்லா குளிர தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு மாவு மட்டும் போட்டு தேய்ச்சி குளிச்சு சரி பண்ணலாம். இந்த ரொட்டீனா யூஸ் பண்ற ஷாம்புக்கு பதிலாக வீட்டிலேயே நீங்க வந்து சீயக்காய் அரைச்சி, பாசிப்பருப்பு வெந்தயம் சீயக்காய் போட்டு அரைச்சி அந்த சீயக்காயை யூஸ் பண்ணி தலை குளிக்கலாம். 3வது வந்து வாரம் ஒருக்க இல்லைன்னா ஒரு மாசத்துல ஒரு தடவையாவது வேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த வேப்பிலை நல்லா தண்ணியில போட்டு பாயில் பண்ண விடலாம், இல்ல நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சு அந்த வேப்பிலை தண்ணி வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த தயிரும் எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க, அதையும் நல்லா பிழிஞ்சு தலையில ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இதெல்லாம் வராது. அப்புறம் அலோவேரா இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்கத்தாழை, அந்த பச்சையெல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள இருக்க ஜெல்லி இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லி நல்லா தலை நிறைய நல்லா வச்சுட்டு நல்லா ஒரு மாதிரி அந்த பாசிப்பருப்பு மாவை போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா நல்லா இதாகும். இது எல்லாமே வந்து ஹோம் ரெமெடி. நம்ம ஆக்சுவலா வந்துச்சுன்னா இது நிஜமாவே ரொம்ப பயப்படக்கூடிய, ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய கண்டிஷனே கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா ட்ரீட் பண்ணலாம். ஆனா சிலருக்கு வந்து ட்ரீட் பண்ணாலும் ரெக்கர் ஆகும். ஆனா அதை பற்றி நம்ம கண்டுக்கவே வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியா வந்து அது தானாவே போயிடும். எப்படி தானா வருதோ அது மாதிரி தானாவே போயிடும். இது வந்து ரொம்ப பயப்படுற மாதிரியானது கிடையாது. 2 வித ஷாம்பு யூஸ் பண்ணலாம். கீட்டோகானசோல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மைல்டு ஸ்டீராய்டு வந்து செலினியம் சல்ஃபேட் இருக்கும். அந்த 2ல ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாலும் இதாகும். குளிக்க போறது 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஷாம்பு நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்து அந்த ஷாம்புல இது பண்ணணும். எப்பவுமே வந்து எல்லா ஷாம்பையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஷாம்பு போடுறதே வந்து மெயினா வந்து தலைமுடி கொட்டுறதுக்கும் தலை முடி ரொம்ப சீக்கிரமே வெள்ளையா இருக்கும் காரணமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஷாம்பு மற்ற ஷாம்புலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டேண்ட்ரஃப் வந்தா மட்டும் இந்த ஷாம்பு வந்து இதெல்லாம் மெடிக்கேட்டட் ஷாம்பு. இதை மட்டும் அதுவும் தேவைன்னா 15 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணா போகுது. டெய்லியில யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஐடியல் வந்து தலைக்கு வந்து பாசி பருப்பு மாவுங்க, அது ரொம்ப ரொம்ப ஐடியல். அடுத்து வந்து வடிச்ச கஞ்சியில அந்த பாசி பருப்பு இல்லைன்னா அந்த வெந்தயம் பாசிப்பருப்பு சீயக்காய் போட்டு அரைச்சி அந்த இதை ஊற வச்சு அதையும் தலைக்கு தேய்ச்சி நல்லா குளிக்கலாம். அரப்பு தேய்ச்சி குளிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கனாலே வந்து மோஸ்ட்லி தலை வந்து நல்லா கிளியராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே நல்லா இதாகிடும். வெளியில் எங்கே போயிட்டு வந்தீங்கனாலும் ஜென்ட்ஸ்லாம் வந்து நிச்சயம் வந்து ஒரு ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. லேடிஸ் வந்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக வந்து ஹெட் பாத் எடுங்க. ஒரே தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயில் வந்து போகிற அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாசிப்பருப்பு மாவு வெந்தயம் சீயக்காய் போட்டு நல்லா தேய்ச்சி அதில் சோத்து வடிகஞ்சில் அந்த சீயக்காய் ஊற வச்சு அதை நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஓரளவு இதாகும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் டாக்ஸியார்மினாசைக்ளின் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே நல்லா கிளியர் ஆகிடும். ஆனால் இந்த சான்சஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் வந்து இதில் இருக்குங்க, திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனேலாம் வராது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தாலும் வரலாம், இல்லை சம்மரில் ரொம்ப அதிகமாக வந்தாலும் வரலாம். அந்த வேர்வை இதாகுது இல்லையா, அதனால சம்மரில் அதிகமாக வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரியும் வந்து இது அதிகமாக்கும். இது ஜஸ்ட் லைக் ரொம்ப 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 காமனான ஒரு மேலசிசியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் தான். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். வேரியன்ட் ஆஃப் செபோரிக், இது வந்து ஒரு டைப் ஆஃப் செபேசியஸ் கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டி. அதனால இது வந்து நம்ம ரொம்பலாம் வந்து ஒரி பண்ணிக்கவோ பயப்படவோ தேவையில்லை. வந்தாலுமே நிச்சயம் வந்து நல்லா சரி பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்படும். 100ல் 10 பேருக்கு இது இருக்கும். இதுலேயே வந்து அந்த 2 டைப் சொன்னேன் இல்லையா, ஸோ ட்ரையாக இருக்கவங்களே ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அந்த ஆயில்
ட்ரையாக இருந்து அந்த ஃப்ளேக்காக ஒட்டிட்டு பக்கு மாதிரி வந்து அதை நல்லா பிச்சு பிச்சு அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்களுமே ப்ரொலாங்காக யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணாங்களே நல்லா சரியாயிடும். ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், அடுத்து வந்து ஆன்டி ஃபங்கல் கூட எடுக்கலாம். 200 mg 1 OD இட்ரகோனசோல் ஃபார் 1 வீக் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.